என் பொண்ணு கூட ஆதி மேல ரொம்ப பிரியம் வச்சிருந்தா. ஆனா நான் தான் அகிலா நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சே, அவகிட்ட போய் எப்படி கேக்குறதுன்னு நான் சொல்லாம விட்டுட்டேன். ஏன்னா ஆதியோட கல்யாண விஷயத்துல அகிலா என்ன முடிவெடுப்பான்னே எனக்கு தெரியாம இருந்துச்சு. நான் அகிலாவே என் வீட்டுக்கு வந்து என் பொண்ண அவ மகனுக்கு கேப்பான்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் அவ வரல. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்துதான் ஆதி அகிலாவோட விருப்பமே இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஏன் பொண்ணுதான் ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டா. அவ இங்க இருக்க பிடிக்காம அப்போ டெல்லிக்கு போனவதாமா. இன்னும் ஒரு தடவை கூட வரல. இப்போ உங்க பொண்ணு மிஸ் பண்ண வாழ்க்கை திரும்ப கிடைக்க போகுதுன்னு சொல்லி இப்பவே உங்க பொண்ணு சென்னைக்கு வர வைங்க. பார்வதி, நீ உன் முடிவுல உறுதியா தானே இருக்க? எந்த மாற்றமும் இல்லையே? என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லம்மா. நீங்க லேட் பண்ணாம சீக்கிரமா நல்ல பதில் சொல்லுங்க. என்னம்மா யோசிக்கிறீங்க? இல்ல பார்வதி, நானும் கொஞ்சம் யோசிக்கணும் தானே. கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் 2 மாசம் இருந்தா பரவாயில்லமா. என்னவோ 2 நாளுக்குள்ள கல்யாணம்னு சொல்றியே. நான் பெத்து வச்சிருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. ஒரு தாயா நானும் அத பத்தி யோசிக்கணும் இல்லையா? எல்லாம் ஓகே, ஆனா 2ஆம் தாரம் அதாம்மா எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. அகிலாமாவை பத்தி உங்களுக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்ல. அந்த வீட்ல உங்க பொண்ணு மருமகளா மட்டும் வாழ போறதில்ல, மகாராணியா வாழ்வாங்க. இதுல உங்க விருப்பம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உங்க பொண்ணு விருப்பமும் முக்கியம்தாம்மா. நீங்க அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. சரிம்மா, நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ பார்வதி. நான் நல்லா யோசிச்சுட்டு என் பொண்ணுகிட்டயும் பேசிட்டு ஒரு நல்ல முடிவா உனக்கு சொல்றேன். நீ இப்போ வீட்டுக்கு போ. அம்மா, கவலைப்படாம வீட்டுக்கு போ பார்வதி. உனக்கு ஃபோன் வரும். உங்களை நம்பிதாம்மா போறேன். என்னை ஏமாத்துறாதீங்கம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வரேம்மா. எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்காங்க. இவ மட்டும் பர்ஸ் தூக்கிட்டு எங்க போயிட்டு வரா? அதான் எனக்கும் தெரியல. வரட்டும். அம்மா, உங்க ஆசீர்வாதத்துல நான் போன காரியம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா. பொண்ணு பாத்துட்டாளா? பார்வதி, என்ன சொல்ற நீ? எங்க போயிட்டு வர? சொல்றேன் அம்மா. உங்க ஃப்ரெண்டு சிந்தாவூர் ஜமீன் ஜெகதீஸ்வரி அம்மாவோட பொண்ணு கீர்த்தனாவுக்கு தான் பெரியயாவுக்காக பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன். அவங்க யோசிச்சு ஃபோன் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க சரின்னு சொல்லிட்டா கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாமா? இதுக்கு முன்னாடி நீங்களும் அவங்க பொண்ண உங்களுக்கு மருமகளா ஆக்கிக்கிறத பத்தி பேசுனீங்களாம்.
என்னாலதாம்மா நடக்காம போச்சு. ஆமா, ஈஸ்வரி நல்லா இருக்கியா? பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? ஆமா அகிலா, நானும் உன்னை பார்க்கணும், உனக்கு கால் பண்ணணும்லாம் நினைப்பேன். நீ பிஸியா இருப்ப, எதுக்கு உனக்கு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணணும் தான் இவ்ளோ நாள் உனக்கு ஃபோன் பண்ணாம இருந்தேன். ஆ, இப்போ உன்கிட்ட ஃபோன்ல பேச வேண்டிய ஒரு கட்டாயம், அதனால தான் உனக்கு கால் பண்ணேன். ஆ, பார்வதி உன்னை பார்க்க வந்திருந்தாளா? ஆமா, உன் மகன் ஆதிக்கு என் மகளை பொண்ணு கேட்டுதான் பார்வதி என் வீட்டுக்கு வந்திருந்தா. நான் இத பத்தி யோசிச்சுட்டு அவளுக்கு பதில் சொல்றதா சொல்லியிருந்தேன். இப்போ அவளுக்கு பதில் சொல்றதுக்காக தான் நான் இந்த கால் பண்ணியிருக்கேன். சரி, நீ ஒண்ணு பண்ணு. உன் முடிவு என்னன்னு நீ பார்வதி கிட்டயே சொல்லிடுறியா? சரி. இந்தா, உன்கிட்ட பேசணும்னு சொல்றா ஈஸ்வரி. சொல்லுங்கம்மா. பார்வதி, அகிலாவுக்கு சம்மந்தி ஆகிறதுல எனக்கு முழு சம்மதம் பார்வதி. நீ சொன்ன மாதிரியே இந்த 2 நாளைக்குள்ள கல்யாணத்தை வச்சுக்கலாம். என் பொண்ணோட சம்மதத்தையும் நான் கேட்டுட்டேன். அவளுக்கும் இதுல முழு சம்மதம் பார்வதி. ரொம்ப நன்றிம்மா. சரி பார்வதி, வச்சிடுறேன். இந்தாங்கம்மா. அம்மா, அவங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க பொண்ணுக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம் தானா? இந்த கல்யாணத்துல உனக்கு முழு சம்மதமா ஆதி? அம்மா, இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் பார்வதியோட முடிவு தான் என்னோட முடிவு. ஓ, அம்மா, ப்ரோவோட சம்மதம் இருக்கட்டுமா? எங்களுக்குலாம் அதுல சுத்தமா விருப்பமே இல்லம்மா. அண்ணி தான் இப்படி பண்றாங்கன்னா நீங்களும் எதுக்குமே அதை அலோவ் பண்றீங்க? ஆமா ஆண்டி, எனக்குமே இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. மத்தவங்களுக்கும் முழு விருப்பம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணுமா ஆண்டி? கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமாங்கிறத நீங்கெல்லாம் முடிவு பண்ணாதீங்க. சம்பந்தப்பட்ட பார்வதியே கல்யாணத்தை நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டா. இதுக்கு மேல யார் சம்மதமும் அவசியம் இல்ல. உன் விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும் பார்வதி. நல்லதே நடக்கட்டும். இது என்ன குடும்பமா, கூத்து பட்டுறையா? அடி. போங்க நீ. என்னது? பார்வதி பொண்ணு பாத்துட்டாளா? ஆமா நந்தினி, அதுவும் யாரோ என்ன ஒண்ணு ஏனோ தான பொண்ணு கிடையாது.
சிறுதாவூர் ஜமீன்தார் ஜெகதீஸ்வரியோட பொண்ணு கீர்த்தனா. அந்த ஆதிக்கு பொண்ணுனா ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு ஏத்த தகுதியான பொண்ணாதான் பாப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச ஜமீன் கிட்ட எல்லாம் சொல்லி நான் நோ சொல்ல சொன்னேன். ஆனா இவ எப்ப போய் அந்த ஜெகதீஸ்வரிய பார்த்து பேசி ஓகே பண்ணான்னு தெரியாம போயிடுச்சே. அதுலதான் ட்விஸ்ட் இருக்கு. அந்த கீர்த்தனா இருக்காளே, அவ படிப்பு, அழகு, அந்தஸ்துன்னு எல்லாத்துலயும் ரொம்ப வசந்தவளா இருக்கா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இந்த ஜமீன் கூட்டமைப்புல உனக்கு அவ சரியான போட்டியா இருப்பா. அவ மட்டும் போட்டியில வந்து நின்னா அண்ணன் போஸ்ட்ல ஜெயிச்சிருவா நந்தினி. நந்தினி, இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா நீ மட்டும் இல்ல, உன் பரம்பரையில கூட யாருமே ஜமீன் கூட்டமைப்பு தலைவர் பதவிக்கு போட்டி கூட போட முடியாது. ஏன்னா தலைவரா வர்றதுக்கான அத்தனை அந்தஸ்தும் அந்த கீர்த்தனா கிட்ட இருக்கு. ஜமீன் கூட்டமைப்பு தலைமை பொறுப்புக்காக தான் நான் இத்தனை நாளா தவம் கிடக்குறேன். இப்போதான் அது என் கைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. அந்த நல்ல வாய்ப்பை நான் நழுவ விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அத நான் பாத்துக்கிறேன். சரி, கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன பிளான் வச்சிருக்க? சாரி ஆண்டி, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ நீங்க பழைய மாதிரி இல்ல. ஆதியும் அருணும் எப்படியாவது உங்ககிட்ட இருந்து விஷயத்த கறந்துடுறாங்க. அதனால என்னுடைய பிளான உங்ககிட்ட நான் சொல்ல போறதில்ல. என்னோட மூவுமே உங்களுக்கும் சஸ்பென்ஸா தான் இருக்க போகுது. நந்தினி, என்கிட்ட சொல்லாம அப்படி என்ன பிளான் பண்ணி நீ சாதிக்கிறன்னு நானும் பாக்குறேன். டேய் என்னடா மச்சான்? டேய் இருங்கடா, நந்தினி மேடம் கால் பண்றாங்க. வணக்கம் மேடம். எங்க இருக்கு? பசங்க கூட நம்ம இடத்துல தான் இருக்கு மேடம். சொல்லுங்க மேடம். டெல்லியில இருந்து சென்னைக்கு ஃப்ளைட்ல ஒரு பொண்ணு வர. சென்னை ஏர்போர்ட்லயே அவளை தூக்கணும். ப்ரோ, உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. எப்பவும் எறும்பு மாதிரி சுறுசுறுப்பா இருக்கிற உங்களை போய் இப்படி சோர்ந்து போய் உட்கார வச்சுட்டாங்களே. என் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அத தடுத்து நிறுத்த என்னால எதுவுமே பண்ண முடியல நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு. ப்ரோ, நீ வருத்தமெல்லாம் படாத ப்ரோ. எனக்கெல்லாம் யாருமே எந்த கட்டுப்பாடும் போட முடியாது. போட்டாலும் நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். உன்னோட நிலைமையை நினைச்சு நான் வருத்தப்பட்டு வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கல ப்ரோ. நாளைக்கு உனக்கு பிடிச்ச நாள விடியும் பாரு ப்ரோ. இங்க பாரு ப்ரோ, உனக்கு நான் இருக்கேன். என்னடா பண்ண போற? பொறுத்திருந்து பாரு ப்ரோ. அருண், நில்லு. பார்வதி மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பண்ணிடாத அருண். ஐஸ்வர்யா, அவன்கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வை. சரிங்க ஆதி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். அருண், அருண், எங்க அவசரமா போற? எங்கேயே போற? உனக்கு என்ன? ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த விஷயத்தை அப்படியே விடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். ஐசு, இதையே நீ இப்பதான் சொல்ற. ஆனா நான் ஆல்ரெடி ஐடியாவே பண்ணிட்டேன். என்ன ஐடியா பண்ணிருக்க? கல்யாண பொண்ணு இன்னைக்கு நைட்டு தான் சென்னை ஏர்போர்ட் வந்து இறங்குறா. அங்க வச்சு கல்யாண பொண்ண நான் தூக்க போறேன். இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்துறேன். சூப்பர் அருண், இத மட்டும் எப்படியாவது கரெக்டா பண்ணிடு. அப்புறம் நம்ம பிளான் எல்லாமே சக்சஸ் ஆயிடும். ஐசு, இந்த சான்ஸ மிஸ் பண்ணவே மாட்டேன். போயிட்டு வந்துறேன். ஓகேயா?
என்னடா மச்சான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். மேடம் சொன்ன அந்த கீர்த்தனா இன்னும் வரலையாடா? ஒருவேளை அந்த பொண்ணு வர வேண்டிய ஃபிளைட் கேன்சல் ஆயிருக்குமோ தெரியலையாடா? சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம் மேடம். மச்சான், கீர்த்தனா இப்பதான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு ஏர்போர்ட் விட்டு வந்துகிட்டு இருக்கலாம். அலர்ட்டா இருக்க சொன்னாங்க. ஓகே ஓகே, அப்ப தூக்கிடலாம்டா. டேய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கீர்த்தனாவை பார்த்த உடனே நீ ஓடி போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இருந்துக்க. மத்தத நானும் இவனு பாத்துக்கிறோம். ஓகே ஓகே. சொல்லுங்க மேடம். என்னடா கீர்த்தனாவை பாத்துட்டீங்களா? இன்னும் அவங்க ஏர்போர்ட் விட்டு வெளியே வரல மேடம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அவ எந்த நிமிஷம் வேணாலும் வெளியில வருவா. கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா அவ மிஸ் ஆயிடுவா. வெளியே தான் இருக்க மேடம். கீர்த்தனாவால எங்க கண்ணுல இருந்து தப்பிக்க முடியாது. தப்பிக்க விட்டீங்க உங்க எல்லாரையும் உண்டில்ல ஆக்கிடுவேன். அவளை எப்படியாவது கடத்திட்டு வரணும். ஓகே மேடம், ஓகே மேடம். அரு அங்க பாரு வந்துட்டா. ஏய், அவதான்டா அவ. நீ போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணு. போடா. மச்சான், கீர்த்தனா வந்துட்டாடா. டேய், யாரா அவனுங்க? நமக்கு முன்னாடி கடத்திட்டு போறானுங்க. டேய், இது கண்டிப்பா நந்தினி மேடமோட ஆப்போசிட் கேங்கா தான் இருக்கும். ஏய் மச்சான், நீ உடனே நந்தினி மேடத்துக்கு போன் பண்றா. அந்த கேங்க மடக்க அவங்க ஏதாவது பிளான் பண்ணுவாங்கடா. மேடம். என்னடா கீர்த்தனாவை தூக்கிட்டீங்களா? தூக்கிட்டாங்க மேடம். சூப்பர். அந்த செல்லத்தை அப்படியே நம்ம கூட எனக்கு தூக்கிட்டு வாங்க. தூக்குனது உண்மைதான் மேடம், ஆனா நாங்க தூக்கல. எவனோ திடீர்னு எங்களுக்கு முன்னாடி இடையில வந்து கார்ல தூக்கி போட்டு போயிட்டா மேடம். இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இத சொல்லவா நான் உங்களுக்கு அவ்வளவு பணம் கொடுத்து அனுப்புனேன்? உங்ககிட்ட நான் அவ்வளவு படிச்சு படிச்சு சொல்லியும் இப்படி சொதப்பிட்டீங்களே. ஏய், விட மாட்டேன். உங்களை நான் கண்ணு எடுத்துட்டு வந்து உங்களை போட்டு தள்ளனாதான் என் ஆத்திரமே அடங்கும். மேடம் மேடம் மேடம். நிவேதிக்கு இப்ப போன் பண்றா. நந்தினி சொல்லு. அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த நான் போட்ட பிளான் எல்லாமே சொதப்பல் ஆயிடுச்சான்ட்டு. என்ன சொல்ற? என்னாச்சு? ஏர்போர்ட்லயே அந்த கல்யாண பொண்ணை தூக்குறதுக்காக நான் பிளான் பண்ணிருந்தேன். என்னுடைய ஆட்களும் அந்த கல்யாண பொண்ணை தூக்குறதுக்காக ரெடியா இருந்தாங்க. ஆனா அவங்க கண்ணு முன்னாடியே வேற யாரோ வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க ஆண்டி. நந்தினி, இப்ப என்ன பண்றது? அதுதான் எனக்கு ஒன்னும் புரியல. ஒரே டென்ஷனா இருக்கா. கல்யாண பொண்ணை கடத்தினது யாரா இருக்கும்? எதுக்காக கடத்தினாங்க? அது யோசிச்சாலும் எனக்கு எதுவுமே புரியல. நந்தினி, அந்த பொண்ணை கடத்தினது யாரா இருப்பாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? யாரா? வேற யாரு? இந்த வீட்ல இருக்கானே ஒரு வாழ இருந்த வானரம் அருண், அவனதான் இருப்பான். ஐசு, எனக்கு என்னமோ இது வனஜா சித்தியோட வேலையதா இருக்குமோன்னு நினைக்கிறேன். கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காக அவங்க தான் ஆளை வச்சு கீர்த்தனாவை கிட்னாப் பண்ணிருக்கணும். நீ வா, போய் சித்தி கேப்போம். அவங்க எப்படியும் ஒத்துக்க மாட்டாங்க. எதையாவது சொல்லி மழுப்புவாங்க. விடக்கூடாது ஐசு, இருக்கு அவங்களுக்கு. வா. சித்தி, முதல்ல கைய கொடுங்க. கைய விடுறா. சித்தி, முதல் தடவையா நாங்க எதுவுமே சொல்லாம
எங்களுக்கு சாதகமா ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. சூப்பர் சித்தி. என்ன சித்தி அப்படி பாக்குறீங்க? ஏர்போர்ட்ல இருந்து கல்யாணம் பண்ண கடத்துனது நீங்க தானே, எங்களுக்கு நல்லாவே தெரியும். டேய் டேய் டேய், நான் எங்கடா அவளை கடத்தினேன்? நீ தானே அவளை கடத்தி வச்சிருக்க. சித்தி, நான் தான் தூக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதான் எனக்கு முன்னாடி நீங்க தூக்கிட்டீங்களே. ஐயோ அருண், நீ தூக்கி இருப்பேன் தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னது? கல்யாண பொண்ண நீங்களும் தூக்கல, நானும் தூக்கல. அப்போ அந்த கீர்த்தனாவை தூக்குனது யாரு? நான் தான் தூக்குனேன். இவனா? இந்த அறகுறை எங்க இதுல வந்தான்? நீ எதுக்கு கல்யாணம் பண்ண தூக்குன? உன்னை யார் கடத்த சொன்னது? என்ன டேய், உனக்கேண்டா இந்த வேலையெல்லாம்? யார் அவனை செய்ய சொன்னது? நான் தான் சொன்னேன். அண்ணி, பார்வதி, நான் தான் பண்ண சொன்னேன். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எனக்கு வேண்டியவங்களும் வேண்டாதவங்களும் முயற்சி பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் அண்ணனை வச்சு கல்யாண பொண்ணை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே கல்யாண பொண்ணுக்கு உங்களால எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது. மாமா, இதெல்லாம் நீ தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியா? ஏன் மாப்ள, அந்த பொண்ணு யாரு என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா. பார்வதி தங்கச்சி தூக்க சொல்லுச்சு, நான் தூக்கிட்டேன், அவ்வளவுதான். அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? அந்த பொண்ணை தான் நாளைக்கு ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. என்ன பார்வதி இப்படி சொல்றாங்க? இவங்க சொல்றது உண்மையா? உண்மைதான். ஏமா இப்படி பண்ணி தொலைச்ச? அண்ணன், கல்யாண பொண்ணை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேல இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, யாருமே.